இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போறோம். குறிப்பாக இன்றைய நாள் ஒரு முக்கியத்துவமான நாளாக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இந்த விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பங்களிலே பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது, பெண்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் போய் எல்லா துறைகளிலுமே யாரும் சாதிக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. ஆண்கள் எல்லாம் கோலோச்சி இருந்த இடங்களில் இன்றைக்கு பெண்கள் கால் பதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த உலகத்திலே கால் பதிக்கிறார்கள் என்பதை தாண்டி விண்வெளி வரை பெண்கள் தங்களுடைய பயணங்களை தொடர ஆரம்பித்திருக்கிறார்கள். சாதனை பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்பது எல்லாம் மாற்றமடைந்து அது பெண்களுக்கான பகுதியாகவும் மாறிவிட்டது. இன்றைக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடையிலே யாரும் திறமை இருந்தால், அவர்களுக்குரிய உழைப்பு இருந்தால் எவற்றையும் சென்று அடைந்து விடலாம் என்று அதை தாண்டி இன்றைக்கு ஆண்களை மிஞ்சியதாக இந்த கல்வித்துறையிலே பெண்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலைத்தேய நாடுகள் என்று தாண்டி எங்களுடைய பிரதேசங்களுக்கு கூடிய பெண்களும் பலர் இன்றைக்கு போட்டி போட்டு இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப துறைகளிலே இந்த உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இந்த தினத்தை கொண்டாட மறந்தாலும் தமிழர்களாகிய நாங்கள், அதில் ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கும் எங்களுடைய பெண்மணிகள், எங்களுடைய அக்காமார் இந்த மண்ணில் எப்படி மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனங்களை எல்லாம், நவீன ரக ஆயுதங்கள் எல்லாம், அதே போல இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பயன்படுத்தினார்கள் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அப்ப ஈழத்து பெண்மணிகளுக்கு இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாம் இன்றைக்கு வந்ததில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இதற்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த விஞ்ஞான உலகத்திலே விஞ்ஞானம் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களிலே பல்வேறு பெண்கள் சாதனை பெண்களாக தடம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே என்னோடு மிக சிறிய ஒரு பெண் இருக்கிறார். அப்ப இந்த தினத்திலே அந்த பெண்ணிடம் இதை பற்றி கேட்பதுதான் சிறந்த விடயமா இருக்கும். அப்ப சொல்லுங்கள் திவ்யா, பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நிச்சயமாக இன்றைக்கு உண்மையிலேயே எல்லா துறைகளிலுமே பெண்கள் பாரிய சாதனைகளை புரிந்து வந்தாலும் கூட இந்த சர்வதேச அளவிலே விண்வெளியாக இருக்கலாம், அல்லது இந்த விஞ்ஞானம் ஸ்டெம்னு சொல்லப்படக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்ப பிரிவுகளிலே பெண்களுக்கான நிலை என்பது ஒடுக்கப்படுவதாக உணரப்பட்டது. அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை 2013ஆம் ஆண்டிலே இதற்கான ஒரு தீர்மானத்தை முன்வைத்து அதனுடைய பேச்சுவார்த்தைகளை நடாத்தி 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான தினம் என்பதை சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு பெண்கள் விண்வெளியிலும் சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விண்வெளியிலே அறிவியலிலே பல்வேறு சாதனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஈழத்திலும் சரி உலகத்திலும் சரி பெண்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து பேசுபொருளான விடயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கம் மார்தட்டி சொல்லக்கூடியதாக இருந்தாலும், ஒரு பக்கம் இந்த ஜெப்ரி எப்ஸ்டீனின் வழக்குகள் இந்த பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாமல் அதனுடைய பாதிப்புகளை எவ்வாறு ஏற்படுத்தி இருக்கிறன, ஒரு சர்வதேச நாடுகளாக இருக்கலாம் அல்லது ஒரு தன்னிறைவு மிக்க தேசிய இறைமை மிக்க நாடுகளிலே குழந்தைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த எதிர்காலத்திலே பெண்களுக்கான இடம் விண்வெளியிலும் வர வேண்டும் என்பதை யூகித்து ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த ஜெப்ரி எப்ஸ்டீனின் வழக்குகளிலே முன்வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை என்பது பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதாவது அங்கே இந்த பிறப்பு உறுப்பின் இறுக்கம் காரணமாக குழந்தைகள் கடத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அவர்கள் அங்கே முக்கிய பிரமுகர்களினால் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அது வீடியோக்களும் எடுக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள், அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை புரட்டினாலே பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இன்றைய நாட்களிலே இன்றைக்கு சர்வதேசத்திலும் சரி நாங்கள் கொண்டாடி தீர்த்தோம். சந்திராயனிற்கு சென்ற பெண்மணி என்று கொண்டாடி தீர்த்தோம். கல்பனா சவ்லாவை கொண்டாடி தீர்த்தோம். ஈழத்திலே எங்களுக்காக உயிர் நீத்த எத்தனையோ வீர பெண்மணிகளை கொண்டாடி தீர்த்த நாங்கள் இன்றைக்கு இந்த பாதுகாப்பின்மை தொடர்பாகவும் பெண்களுக்கு சிறுமிகளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பின்மை தொடர்பாகவும் நாங்கள் யோசிக்க வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு பேருந்தில் ஏறினால் கூட சகிக்க முடியாத ஒரு நிலைமை பெண்களுக்கு ஒரு பயணத்தில் ஒரு அருவருக்கத்தக்க நிலை ஏற்படுகின்றது என்றால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு என்று மாறுதட்டி கொண்டு ஒரு விஞ்ஞான யுகம் என்று பேசிக்கொண்டிருந்தாலும் இவ்வாறான நிலைமைகள் இன்னமும் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். எங்களினுடைய தங்கை, எங்களினுடைய அக்கா, எங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணென சக பேருந்து நிலையங்களில் நிற்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அல்லது எங்களோடு பணி செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் என்று பெண் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பணிமனைகளிலும் சரி அல்லது கல்வி கூடங்களிலும் சரி அல்லது பொதுவாக வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி முன்னர் ஆண்களுக்கு நிகராக பெண் என்பதை தாண்டி இன்றைக்கு
3-1 என்ற வீதத்தில், அதாவது பெண்கள் அவர்களை விட பணியிடங்களிலே கூடுதலாக பணிகளை செய்யக்கூடிய ஒரு இடத்தை எட்டி இருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த இடங்களிலே எங்களுக்கு விழக்கூடிய அடியாகத்தான் இந்த பாலின துன்புறுத்தல்களாக இருக்கலாம், அல்லது இந்த பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இவ்வாறான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று பாரதி பாடினான். உண்மையிலேயே இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சுய விடயங்கள், அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய சுய தடைகள், வீட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு பெண்கள் சமையலறையிலிருந்து பள்ளிகளுக்கு கண்டு பள்ளி அறைகளுக்கு சென்று இன்றைக்கு விண்வெளிகளில் அவர்களினுடைய தடங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த இடங்களிலே அந்த வளங்கள் அவர்களுக்கு சரியாக போய் கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த தொழில்நுட்பம், விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய துறைகளில் எல்லாம் பெண்கள் நிம்மதியாக தங்களுக்கான ஒரு இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முடிந்தவரை இந்த சமூகமாக பெண்களுக்கு தோள் கொடுப்போம் என்பதைத்தான் நாங்களும் இன்றைய வணக்கம் தமிழொலியின் கோரிக்கையாக உங்களிடம் முன்வைக்கிறோம், இல்லையா? நிச்சயமாக. அப்படி இருக்கும்போது இந்த எங்களுக்கு தெரிந்தெல்லாம் இந்த சமூகவியல், சமூகம் சார்ந்த செயற்பாடுகள், அதே தாண்டி இந்த விஞ்ஞானம் சார்ந்த வேணும். மேரி கியூரி அம்மையா நாங்கள் படிக்க இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் சார்ந்த இடங்களிலே நோபல் பரிசு பெற்றவர், வேதியியல் என்றெல்லாம் படித்திருக்கோம். அதே போல அன்னைதிரே சமூகம் சார்ந்த விடயங்களிலே துணிவாக இந்த ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் உதவினார்கள். அப்படியான பெண்மணிகள், அதே போல விண்வெளி வீராங்கனை என்று கல்பனா சுவா எல்லாம் படித்தோம். இப்படி ஒரு சில பெண்மணிகளை மாத்திரம் நாங்கள் இந்த நவீன விஞ்ஞான உலகம் அல்லது சமூகம் தொடர்பாக அறிந்திருந்த போல இன்றைக்கு பலரும் சாதனை படைக்க தொடங்கியிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவும் வரை சாதனையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஈழத்திலே ஒரு 60 வயது தாண்டி இருக்கக்கூடிய பெண்மணி முதியவர் தொடர்ச்சியாக இந்த முதியவர்களுக்கான ஆசிய தடகள போட்டிகளிலே இலங்கைக்கான தங்கங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். அது யார் என்று பார்த்தால் முல்லைத்தீவை சேர்ந்த அகில திருநாயகி அம்மா என்பவர் தான் அவர். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வருத்தம் என்னவென்றால் அவர் தொடர்ச்சியாக 1வது வருடம் பாதனை இல்லாமல் ஓடினார். அப்போ பலரும் அவர் மீது யாருமே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சமூக வலைத்தளங்களை விமர்சித்தார். 2வது வருடமும் அப்படித்தான். அப்போ ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால் நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே விமர்சிப்பதோடு அவற்றை மாத்திரம் நிறுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கு. அப்ப இப்படி உள்ளூரிலும் எங்களுக்கு இந்த சாதனை நாயகர்கள் பலர் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய. அதை தாண்டி இந்த அடுப்பங்கரைக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் பெண்களை பூட்டி வைத்த காலங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீட்டென நினைத்த விந்தை மனிதர் மாண்டு விட்டார் என்று பாரதி படித்தது போல பெண்கள் படிக்கக்கூடாது, வெளியில வரக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, தலை நிமிரக்கூடாது, ஓடக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளுக்குள்ளே மூடி முடங்கி கொண்டு போகக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார். அப்படியும் சிலர் இருந்தால் அவர்கள் மனிதர்கள் என்ற கற்பனை எல்லைக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவற்றையெல்லாம் உடைத்து இன்றைக்கு பெண்கள் தங்களை சாதனை பெண்களாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாதனை பெண்கள் தொடர்ச்சியாக சாதனை படைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இன்றைக்கு இலங்கையிலே இந்த பேருந்து நடத்துனர்களாக பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இந்த ஆண் பெண் சமத்துவம் என்பதை தாண்டி பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளாகவும் அவை அமைந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த சாதாரணமாகவே பெண்கள் பேருந்துகளில் செல்லும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சேட்டைகள், நக்கல்கள், நளினங்கள் எல்லாவற்றையுமே தாண்டி எப்படியான முயற்சிகள் அவர்கள் எடுக்கும் போதும் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் பல இடங்களிலே பார்க்கும்போது அது ஒரு நகைச்சுவையான பதிவுகளாக இருந்தாலும் இந்த பெண்களுக்கு நடத்துனர் உரிமம் வழங்கப்பட்டது. ஆனால் அவை எல்லாமே எங்களுடைய மனோநிலை, சமுதாயத்திலே எங்களுடைய மனோநிலை, பெண்கள் ஒரு தொழிலுக்கு வரும்போது அல்லது ஆண்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலுக்கு பெண்கள் வரும்போது எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதாக இருக்கு. எனவே என்னதான் உலகம் மாறினாலும் இன்றைக்கும் எங்களுக்குள்ளும் பூமர்கள் பலர் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றையெல்லாம் மாற்றி இந்த சாதனை பெண்களை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு தனியே படிப்பு என்பதை தாண்டி எல்லா துறைகளுக்குமே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அடிக்கடி கூறுவது போல கட்டுநாயக்காவோடு மட்டுப்படுத்தப்பட்ட எங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு கட்டுநாயக்காவை தாண்டி சர்வதேசம் வரை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய பிள்ளைகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது விளையாட்டாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அதே போல இந்த தொழில்நுட்ப சாதனங்களோடு பயணிப்பதாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவித்துக் கொள்ளும். ஒரு காலத்திலே தான் இலங்கை தேசிய அணியில் இடம் பிடிப்பது என்பது எட்டாக்கணியாக இருந்தது. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இலங்கை தேசிய அணியிலே இளம் வயதிலிருந்து இடம் பிடிக்க தொடங்கிவிட்டார். எனவே எங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளை சாதனை பெண்களாக, குறிப்பாக இந்த விஞ்ஞானம், தொழில்நுட்பங்கள், இணையம் இவையெல்லாம் சார்ந்த ஒரு பெண்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. தொடர்ச்சியாக இந்த ஐடி பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த ஐடி பட்டதாரிகள் என்ன செய்வார்கள் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி கம்பெனிகளுக்கு வேலைக்கு அனுப்புவார்கள். அங்கே அவர்கள் சென்று உழைக்கக்கூடிய பணத்தை அங்கே உழைக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டு இந்திய நாடுகளிலே முதலிடுவார்கள். தாங்கள் அமெரிக்காவில் சென்று உழைத்தவற்றை இந்திய நாடுகளிலே முதலிட்டு இந்த நாட்டிலே முதலீட்டாளர்களாக மாறுவார்கள்.
எனவே தங்களும் இருக்கக்கூடிய இளைஞர் படையை பயன்படுத்தி தங்களும் இருக்கக்கூடிய ஐடி வளத்தை பயன்படுத்தி அந்த மாணவர்களுக்கு தரமான ஐடி கல்வியை கொடுத்தும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி அங்கே கொண்டு விடுகிறார்கள். இப்ப அண்மையிலே அமெரிக்க அதிபர் ஒருவர் கூட கூறியிருந்தார், இந்தியாவினுடைய வளமான ஐடி மூளைசாலிகள் அமெரிக்காவை தொடர்ச்சியாக வளப்படுத்தினார்கள், அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நாடுகளிலே முதலீடாளர்களாக மாறினார்கள். இதனால் இரண்டு நாடுகளுமே இன்றைக்கு வளம் பெற்ற நாடுகளாக இருக்கிறது. அதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்ப இந்த சாதனைக்கு நாங்கள் இன்றைக்கு தொழில்நுட்பம் விஞ்ஞானங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை. எங்கள் நாடுகளுமே இப்படியான சாதனையாளர்களுக்கு அடிப்படை அறிவுகளை ஆரோக்கியமான அறிவுகளாக கொடுத்தும் அவர்களை வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்ற வைத்து அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்துறை அங்க இருக்கக்கூடிய புதிய விடயங்களை கற்றறிந்து அங்கு ஒரு கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய பெற்ற பணம் அனுபவங்களோடு எங்களுடைய நாடுகளிலே அவர்களை முதலீட்டாளர்களாக இங்கே ஒரு அந்த துறை சார்ந்த விடயங்களை தொடங்கக்கூடியவர்களாக ஊக்குவிக்கக்கூடிய செயற்பாடுகள் வந்தால் இந்த நாடு பாரிய அளவிலே வளர்ச்சியை காண்பிக்கும். இன்றைக்கு நாங்கள் மூளைசாலி ஏற்றுமதி என்று சொன்னால் மூளைசாலி ஏற்றுமதியிலே முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு என்று கேட்டால் இந்த கேட்டால் இந்தியாண்டு ஒரு. ஆனால் அவர்கள் இன்னும் தங்களுடைய வளத்திலே குறைந்து போகவில்லை. ஆனால் அவர்கள் தாங்கள் அனுப்பக்கூடியவர்களை முதலிட வைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரோம். எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை விட்டு தப்பியோடினா காணும், இந்த நாட்டை விட்டு போனா காணும் என்ற சிந்தனையிலே போகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்தியாவில் செல்லக்கூடியவர்கள் இங்கிருந்து போய் நாங்கள் அங்கு உழைக்க வேண்டும், அங்கு உழைத்தவற்றை எங்களுடைய சொந்த காணிகளிலே நாங்கள் முதலிட வேண்டும், இங்கு காணிகளை வாங்கி நாங்கள் அந்த துறைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்கிறார். ஆனால் நாங்கள் செல்லும் போது இந்த நாட்டை விட்டு எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும், ஸ்டூடெண்ட் விசா முடிஞ்சோன்னு திரும்பி வாரம் என்ற சிந்தனையை யாருமே போறதில்லை. அப்படியாச்சு ஒர்க் விசா எடுக்கும் அல்லது அசைலம் அடிக்கணும் என்ற சிந்தனையை தான் நாங்கள் போய்கொண்டோம். ஆனால் அப்படி அல்ல. அப்ப இந்த நாட்டுக்கு நாங்கள் சென்றுடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டாந்து இங்கு சேர்த்துடுவீர் தான். எந்த நாட்டுக்கு போனாலும் மீண்டும் இந்த நாட்டுக்கு கலை செல்வங்களை கொண்டு வந்து சேருங்கள். அப்ப எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் குறிப்பாக சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்களை இப்படியான துறைகளிலே ஈடுபடுத்தி அவர்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த இந்த கல்வி இன்றைக்கு மிக அருகாமையில் அவர்களுக்கு வந்து அவர்களோடு இந்த இணைந்து இந்த தொழில்நுட்பம், விஞ்ஞானம், இணையங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு சாதனை படைகளை, பெண் படைகளை இந்த சமுதாயத்திலே, இந்த ஈழத்திலே நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் வளர்ந்து விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சயின்ஸ் அண்ட் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய சயின்ஸாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 4 அடிப்படை துறைகளிலே பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்காகவே இந்த தினம் என்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. உண்மையிலேயே இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு சரியான சூழலை வழங்கிவிட்டார்களே அவர்களே இந்த பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளாக செயற்பட்டு விடுவார்கள். ஆரம்ப காலங்களிலெல்லாம் அவர்கள் குடும்ப பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே முன்னமெல்லாம் அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உரி தொங்கி கொண்டிருக்கும். அந்த உரியில் ஒரு மண்பானை இருக்கும். வாங்கக்கூடிய 1 கிலோ அரிசியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 1 பிடி அரிசி எடுத்து அந்த உரியில் போடக்கூடிய ஒரு சேமிப்பு பழக்கம் பெண்கள்கிட்ட இருந்ததாக நான் எங்களோட பாட்டி காலத்து வீடுகளை பார்க்க அது அந்த பாட்டி எங்களோட பாட்டி அதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறா. உண்மையில என்னென்னு சொன்னால் அந்த பெண்கள் இப்போ ஒருவேளை ஒரு நாள் சாப்பாட்டிலேருந்து அந்த 1 பிடி எடுக்கிறது ஒரு நாளைக்கு அது கஷ்டமாக இருக்காது. ஆனால் பிறகு ஒரு பண நெருக்கடி வார காலகட்டத்தில் அந்த உரியிலிருந்து பெறக்கூடிய உணவு ஒரு நாள் உணவையோ அல்லது எத்தனையோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தேவையான உணவை வழங்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு ஒரு குடும்ப பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளாக செயற்படக்கூடிய ஒரு சேமிப்பு பழக்கங்களை கொண்ட பெண்கள் இன்றைக்கு நாட்டின் பொருளாதாரத்தை அல்லது ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் முயற்சிகளினூடாக வாண்மை மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இன்றைக்கு நாட்டின் பொருளாதாரத்திற்கே முதுகெலும்புகளாக செயற்படக்கூடியவர்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யுத்த காலத்துக்கு பிறகு கணவனை இழந்த பெண்கள் எல்லாம் முடங்கி போகவில்லை. தங்களால் முடிந்த அளவு தங்களுக்காக ஏதோ ஒரு முதலீட்டை தொடங்கினார்கள். தங்களுக்கு சமையல் தெரிந்தால் அந்த சமையல் வேலையை செய்து கொண்டார்கள். தங்களுக்கு ஏதாவது கைவினை பொருட்கள் தயாரிக்க தெரிந்தால் கைவினை பொருட்களை தயாரித்து கொண்டார்கள். வீட்டிலே முடங்கி இருந்த நிலைமைகள் மாறி இந்த 2009 யுத்தத்திற்கு பிறகு வந்த பெண்மணிகள் எங்களினுடைய வடக்கு மாகாணத்திலே கூட அதிகமாக இருந்தார்கள். இந்த வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் இணைந்து இன்றைக்கு அவர்களினுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்திலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் சாதனை பெண்மணிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களினுடைய சர்வதேச உலகம் அதற்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மைகளை குறைத்து இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை அவர்களுக்கு சரியாக வழங்கி எங்களினுடைய நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை இன்னும் மேலும் ஊக்குவித்து முடிந்தவரை இந்த விருப்பப்படுபவற்றை செய்து கொண்டு ஒரு கவிதை படித்திருந்தேன். பெண்களுக்கு பிடித்ததை செய்ய அனுமதிப்பது சுதந்திரம் அல்ல, பிடிக்காமல் இருப்பதை செய்யாமல்
இருப்பதற்கான சுதந்திரத்தையும் வழங்குவதுதான் அவர்களுக்கான சுதந்திரம் என்று சொல்வார்கள். எனவே முடிந்தவரை பெண்களை ஊக்குவித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், முடிந்தவரை அவர்களின் முயற்சிகளை பாராட்டுங்கள். அவர்களோடு உரையாடி அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பையோ அல்லது அவர்களினுடைய முயற்சியோ தட்டி கொடுத்து பெண்களுக்கான இடத்தை வழங்குங்கள் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் உங்கள் அன்பின் கரிகரன்.